திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் மக்கள் கடும் பீதியில் இருக்க களத்தில் நடப்பது என்ன? நிலச்சரிவை கண்டிராத அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது எப்படி என்பதை பார்க்கலாம் விரிவாக. கார்த்திகை தீப திருவிழா நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தீப ஒளியால் மிளிர வேண்டிய அண்ணாமலையார் மலை சேரும் சகதியுமாய் உருக்குலைந்து காணப்படுகிறது. கனமழையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் வ.உ.சி. நகர் குடியிருப்பு பகுதி சீர்குலைந்த சூழலில் பாறை விழுந்து இடிபாடுகளில் சிக்கியவர்கள் 24 மணி நேரத்தை கடந்து ஒவ்வொருவராக மீட்கப்பட்டனர். இந்த வீடுகளுக்கு செல்லும் பாதையும் முழுவதுமாக சேற்றினால் மூடப்பட்டிருந்ததோடு மிகவும் குறுகலான பாதை என்பதால் மீட்பு குழுக்கள் நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இருப்பினும் இரவு பகலாக போராடிய மீட்பு படையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். மீட்பு பணிகளுக்கு இடையில் வ.உ.சி. நகர் பகுதியில் மீண்டும் இரண்டாவது முறையாக நிலச்சரிவு ஏற்பட வீதியில் அலறியடித்து ஓடினர் பொதுமக்கள். அசாதாரண சூழல் காரணமாக மலையடிவாரத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு உள்ள மக்கள் பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் மக்களை அச்சத்தில் உறைய வைத்தது. மூன்றாவதாக மலையில் உள்ள வனப்பகுதியான செங்கம் பகுதியில் சுமார் 1000 அடிக்கு மேல் மிக பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு பீதியை கிளப்பியுள்ளது. அடுத்தடுத்த நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் மக்கள் தவித்து வர, நான்காவதாக கிரிவலப்பாதை கூற்றோடு பகுதியில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டு திகிலூட்டியது. இது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை தீபமலையில் அமைந்துள்ள குகை நமச்சிவாய ஆலயத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து பதை பதைக்க செய்தது. இப்படி திருவண்ணாமலை மக்களை நிலச்சரிவு அச்சுறுத்தி வர, தற்போதைய நிலைமைக்கு அதீத மழை மட்டும் காரணமல்ல என்கின்றனர் துறை சார்ந்த வல்லுநர்கள். மண்ணோட பிடிப்பு தன்மை தாங்கும் தன்மை ஏற்கனவே வந்த நில அதிர்வுகள் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப அதீத மழை ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் மழை அந்த ஏரியால பெஞ்சிருக்கு. இது ஏற்கனவே மண்ணோட தன்மையை ஷேக் பண்ணி இருக்கு. அதனோட இந்த மழை வரும்போது நிலச்சரிவு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதற்கான காரணத்தை நாம் இன்னும் டீட்டெயிலா ஆராயணும். ஏன்னா நிலச்சரிவும் நில அதிர்வும் மழையும் மட்டுமே இதற்கான காரணம் இல்ல, பல்வேறு காரணிகளும் இருக்கு. அந்த ஏரியாவில் சுத்தி நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம ஆராயணும். இதுவரை நிலச்சரிவே கண்டிராத அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் வல்லுநர்கள் இனி முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதே இது போன்ற பேரிடர்களில் இருந்து தப்பிக்க ஒரே வழி என்கின்றனர். எத்தனை 1000 ஆண்டு கால மழையா இருந்தாலுமே திருவண்ணாமலையெல்லாம் நம்ம லேண்ட்ஸ்லைடு வராது. ரொம்ப கடினமான பாறைகளால நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் அங்கேயே வருது. சோ அதனால நம்ம எல்லா இடங்கள்லயுமே இனி வரக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் எப்படி இருக்கணும்னா, அது சென்னையில மட்டுமே வெள்ளம் வரும், சேலத்துல வராது அப்படின்னு நினைக்க கூடாது. சேலத்திலயும் வெள்ளம் வந்தா என்ன பண்றது, சென்னையில வந்தா என்ன பண்றது? அது மாதிரி மலைச்சரிவு ஊட்டியில மட்டுமே வரும் சார் நிலச்சரிவு, திருவண்ணாமலையில வராது அப்படின்னு நினைக்க கூடாது சார். எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அதை சுத்தி நிலச்சரிவு ஏற்பட்டால் நம்ம எப்படி எவாக்குவேட் பண்ணணும், எப்படி எமர்ஜென்சி ரேபிட் ரெஸ்பான்ஸ் இருக்கணுங்கிற பிளான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ள சூழலில் நிலச்சரிவால் நிலை குலைந்து போயுள்ளது அண்ணாமலையார் மலை. குறிப்பாக பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளும் பாதைகளிலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதால் பக்தர்களும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். விரைவில் திருவண்ணாமலை மலைப்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் மலைச்சரிவின் கோரத்தை கண்ணால் கண்ட மக்கள் அச்சத்தில் இருந்து மீள்வது கடினமே என வேதனை தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.